அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது நபிகளாரின் நற்போதனைகள், பாகம் 49. அதிகம் பயப்பட வேண்டியது நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்கு. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக அதில் நம்ம இருக்கணும். ஒரு தடவை ஒரு அடியான் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் ஒன்றை பேசிவிடுவான். அதன் காரணமாக அவன் ஒரு கிழக்கு திசைகளுக்கு இடையே இரு கிழக்கு திசைகளுக்கு இடையே உள்ள தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் அவன் விழுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 647வது ஹதீஸாக இடம்பெற்றது. மனிதனின் உறுப்புகளில் நாக்கு மிக முக்கியமான உறுப்பாகும். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறும் மனிதன் இதனால் இழிவடையவும் செய்கிறான். எப்படி? நல்லதை பேசுவதற்கும் நன்மைகளை மற்றவர்களிடம் எடுத்து உரைப்பதற்கும் பயன்படும் இந்த நாவு மற்றவர்களை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் பயன்படுகிறது. சில நேரங்களில் நரகத்தின் அடித்தளத்தில் விழும் நிலை ஏற்படுகிறது. இதனால் தான் மனிதனிடம் அதிகம் பயப்பட வேண்டியது நாவு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். மனிதன் சில நேரங்களில் பயன்படுத்தும் வார்த்தைகள் பல குடும்பங்களை பிரிப்பதற்கும் சில உயிர்களை பறிப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அளந்து கவனமாக சிந்தித்து யோசித்து பயன்படுத்த வேண்டும். கோல் சொல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6556வது ஹதீஸாக புகாரில் இடம்பெற்றது. மனிதர்களில் சிலர் வெட்டி பேச்சுகளை பேசி காலத்தை கடத்தி கொண்டிருப்பார்கள். சிலர் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி கொண்டிருப்பதையே வழக்கமாக கொண்டிருப்பார்கள். ஒருவரிடம் கெட்ட செய்திகளை அடுத்தவனிடம் கூறி, ஒருத்தர்கிட்ட கேட்ட செய்திகளை அடுத்தவன்கிட்ட கூறி 2 நபர்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தி இன்பம் பெறுபவர்களும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் மறுமையில் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். பிணக்கு ஏற்பட்டவர்கள் இணைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறும்போது நன்றாக இருப்பவர்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி பிரிவினை ஏற்படுத்துவது சரியாகுமா? அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருங்கள் என்று கூறிய செய்தி புகாரில் 6018வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே நம் பேச்சால் மற்றவர்களுக்கு நலன் பெற வேண்டுமே தவிர குறைந்தபட்சம் அடுத்தவர்கள் துன்பம் பெறாமலாவது இருக்க வேண்டும்.